வெல்கம் டு சென்னை லேஅவுட்ஸ். இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம்லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஷிப்காட் இருக்குது. அந்த ஷிப்காட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிர்லா குரூப், எம்என்சி கம்பெனி அண்டு மஹேந்திரா கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டே டைரெக்டாக அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு நீங்கள் போகலாம். ஸோ அந்தமாரி நான் ரோடுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ரோட்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம ஷிப்காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்லேருந்து வந்தவாசி போகிற ஹைவே. அந்த ஹைவேலே பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்காட் ப்ளஸ் வந்து இந்த மஹேந்திரா கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மஹேந்திரா கம்பெனிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உக்கம் பெரும்பாக்கம் வில்லேஜ் வந்துடும். அந்த வில்லேஜில் தான் இந்த இடமும் அடங்கியிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ஊருக்குள்ளே போனோன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். அப்படியே நம்ம போகலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வரும். இதுதான் அந்த ஸ்கூலு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ஆர்ச் மாரி தெரியுது பார்த்தீங்களா, அது ஸ்கூலு. ஸ்ட்ரைட்டாக முட்டும் போது ஒரு வீடு வருது பாருங்கள், அது லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒரு சின்னதாக வீடு மாரி தெரியுது, அது வந்து ரேஷன் ஷாப்பு ப்ளஸ் வந்து மசூதி இடம் தான் அந்த பில்டிங்கு. ஸோ அது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த போலுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் போலுக்கு அப்புறம் வந்து ஒரு எல்லோ கலரில் வீடு இருக்குது. அங்கே தான் இடமும் இருக்குது. ஸோ இதுதான் அந்த இடம், அந்த வீடு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ப்ளூ கலரில் பெயிண்ட் தெரியும், அது மசூதி. ஸோ அங்கே பஸ் ஸ்டாப், ரேஷன் ஷாப் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா முப்பகமும் விவசாயம் பண்ணுற பூமி இது. ஸோ இப்போதைக்கு வந்து நெல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேபி வந்து இடம் வந்து பார்க்கும்போது அது அறுவடை பண்ணியிருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 1 ஏக்கர் 85 சென்ட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா 85 சென்ட்டு சேல் பண்ணுறாங்க. அது ஃப்ரண்ட் போர்ஷன் தான். கொஞ்சம் எமர்ஜென்சிங்கிறதுனால இதை மட்டும் இப்போதைக்கு சேல் பண்ணுறதுனால பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஒரு கிணறும் இருக்குது, கிணறு உள்ளே இருக்குது. ஸோ நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போக முடியும். அதனால் இப்போதைக்கு என்னால் போக முடியல. ஸோ நான் காட்டல அது. ஸோ இந்த இடத்துலேருந்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் வரும். ஹைவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். அது வந்து 4 வழிச்சாலையாக மாறப்போகுது. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை 1 lakh. ஸோ 85 சென்ட்டு பார்த்தீங்கன்னா 85 lakhs வரும். ஸோ உங்களுக்கு ஒரு 50 சென்ட் வேணும்னா கூட வந்து நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம். ஸோ 50 lakhs வரும். ஸோ இதுதான் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். சைட் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடம் வந்து பிடிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.